ஆமேன். இந்த இடத்தில் நாங்கள் இந்த வசனங்களில் என்ன தியானிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அதே போல் அவருடைய அடக்கம், அவருடைய சரீரத்தின் அடக்கத்தை இங்கு மத்தேயு எழுதுகிறார். இந்த வசனங்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளில் நண்பகலில் நடக்கிறது. யூத கணக்கின்படி 6ஆம் மணி நேரத்தில் தொடங்கி கல்லறை மூடப்பட்டு வந்து 6ஆம் மணி தொடங்கி 9ஆம் மணி நேரம் வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடக்கப்படுகிறது. அது மட்டும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தார். அந்த அந்த சிலுவையில் அவர் சில வேதனைகளோடு சில காரியங்களை அவர் பேசுகிறார். சில வார்த்தைகள், அதாவது ஏலி ஏலி லாமா சபத்தானி என்ற அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கலாம் நாம் முழுமையான தேவனுடைய அந்த எதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அந்த தருணத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர் எங்களுக்காக மரிக்க வேண்டிய அந்த நேரம் இந்த பகுதிகளில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரமாக இருக்கிறது. இயேசுவின் முழு வாழ்க்கையும் ஊழியத்தையும் நாங்கள் பார்த்தால் எல்லாமே தீர்க்க தரிசனத்தின்படி நிறைவேறுகிறதாகவே இருக்கிறது. ஆனாலும் இந்த தருணம், அவருடைய இறப்பு, அவருடைய அடக்கம், இதில் அநேக சம்பவங்கள் நடக்கிறது. இந்த சம்பவங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது இயேசுதான் மெய்யான தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துகிறது. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை என்றால் அந்த ரோமானிய நேர கணக்கின்படி இது ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பின்பகல் 3 மணி வரை இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 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 நேரத்தில் ஒரு இருளும் அங்கு சூழப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. டார்க்னஸ் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் இருள் சூழப்படுகிறது. பூமி எங்கும் அதாவது பூமி எங்கும் ஒரு இருளை நாங்கள் பார்க்கிறோம். இயற்கைகள் எல்லாம் ஒரு மாற்றம் இயற்கையிலும் உண்டாகிறதை பார்க்கிறோம். நீண்ட நேரமாக இந்த 3 மணி நேரம் இயேசுனுடைய அந்த மரணத்தின் இறுதி தருவாயை நாங்கள் இங்கே பார்க்கலாம். நண்பகல் இருள் என்னத்தை குறிக்கிறது என்றால் எகிப்தின் வாதையை குறிக்கிறது என்று சொல்லலாம். எகிப்தியர் யாத்ராமத்தில் பார்த்தால் 10ஆம் அதிகாரத்தில் அவர்களுடைய பாடுகள், அவர்கள் வந்த அந்த அந்த தேசங்களை எகிப்தை கடந்த பாதைகள் அது நண்பகலை குறிக்கிறது. அதேபோல் ஆமோஸ் 8:9 பார்த்தால் இது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதையா குறிக்கிறது. அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்துவார். பட்டப்பகலிலே தேசம் அந்தகாரம், அதாவது இருள் சூழப்படுகிறது. 12 3 மணி வரைக்கும் எங்கும் நாங்கள் பார்க்க முடியாது இருளை. ஆனால் இந்த நாளில், இயேசு மரித்த அந்த நாளில் இருள் சூழப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தேசம் முழுவதும் என்றால் உலகம், அதாவது பூமி எங்கும் இருள் சூழ்ந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதுதான் தேவனுடைய தேவனுடைய முழு ஆழ்தத்துவத்தை, அதாவது அவருடைய ஆளுமையை நாங்கள் பார்க்கலாம். அவர்தான் தேவாதி தேவன் என்பதையும் நாங்கள் இங்கு பார்க்கலாம். மனித ரூபம் எடுத்து நமக்காய் அவர் வந்தார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். இந்த ஏலி ஏலி லாமா சபத்தானி என்ற வசனங்கள் என்னத்தை குறிக்கிறது என்றால், என் தேவனே என் தேவனே என்று ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று கூறப்படுகிறது. சங்கீதம் 22 இந்த வார்த்தைகள் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:1 பார்த்தால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கற்றிக்கொள்ளாமலும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று அந்த வசனங்கள் கூறப்படுகிறது. இதுவும் அந்த வார்த்தைகளூடாக தீர்க்கதரிசன நிறைவேறுதலாக இருக்கிறது. மத்தேயுவில் முழுமையாக
எங்கெங்கெல்லாம் தீர்க்கதரிசனம் இயேசுனுடைய வாழ்க்கை பாடுகள் மரணம் எல்லாவற்றையும் எழுதிவிட்டார்கள். அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை இங்கு நாங்கள் மத்தேயுவில் நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய உண்மையான வேதனை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் சரீரத்தில் அந்த வேதனையை அவர் வெளியரங்கமாக்குறார். அவருடைய வேதனையை அவர் மாம்சத்தில் இருக்கும்போது எப்படி அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்போது சிலருக்கு தெளிந்த புத்தி இருக்காது, சிலருக்கு ஒன்றும் சொல்ல வாயால் பேச முடியாது. ஆனால் இயேசுடைய சரீரம் அது தெளிந்த புத்தியோடு இருக்கிறதை பார்க்கிறோம். இறுதி நிமிடங்களிலும் அவர் அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியதாக அவ்வளவு தெளிவாக இருந்தார் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். தீர்க்கதரிசன நிறைவேறுதலாக இருக்கிறது. இங்கே சிலர் சொல்லுகிறார்கள் அடுத்தடுத்த வசனங்களில் இவர் எலியாவை கூப்பிடுகிறார். இவர் இங்கு இயேசு அதாவது ஏலி ஏலி என்பதை அவர்கள் எலியா என்று நினைத்தார்கள். ஆனால் ஏலி என்றால் என் தேவனே என் தேவனே என்ற அர்த்தம் என்று பார்க்கிறோம். இந்த இந்த மக்கள் அங்கு கூடியிருந்த மக்கள் அவர்கள் எல்லோருமே பரியாசம் பண்ணுகிறார்கள். தொடர்ந்து அவருடைய இறுதி நேரம் அதாவது இறுதி நிமிஷங்களிலும் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். அந்த அந்த பரியாசைக்கு அவர் ஒன்றும் சொல்லாமல் திரும்பவும் அவர் அந்த வார்த்தைகள் நிறைவேறும் தீர்க்கதரிசன நிறைவேறுவதற்காக அவர் அமைதியாகவே இருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், அவர் ஆவியை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆவியை விட்டார் என்பதை பார்க்கிலும் அவர் ஆவியை நமக்காக ஒப்பு கொடுத்தார். தன் உயிரை அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அந்த சத்தம் அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு மறுபடியும் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று, அதுதான் இயேசுடைய கடைசி வார்த்தைகளாக இருக்கிறது. அவர் தம் உயிரை கொடுக்கிறார். அவர் சித்தத்தினாலே அவர் கொடுக்கிறார். அவர் எதற்காக வந்தாரோ அதற்காக அவர் கொடுக்கிறார். அதுவும் தீர்க்கதரிசன நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் இந்த பஸ்கா பண்டிகை முடிந்து இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடு அடிக்கப்படுகிறது போல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு அந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதல்களை நாங்கள் முழுமையாக பார்க்கலாம். அடுத்தது அந்த அவருடைய ஆவியை அவர் விட்ட உடனே சில முக்கியமான சம்பவங்கள் இந்த நேரத்தில் நடக்கிறது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரையும் இரண்டாக கிழிந்து பூமியும் அதிர்ந்து கண்மலைகளும் பிளந்தது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த திரைச்சீலை கிழிந்து போகிறதற்கு என்றால் நாம் அந்த எப்படியாக பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு திரைச்சீலை இருக்கும். அது பிரிவினையாக அந்த திரைச்சீலை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரணம் முடிந்த நேரத்தில் அந்த திரைச்சீலை கிழியப்படுகிறது. அதற்கு என்ன அர்த்தம் நாம் கொள்ள வேண்டும் என்றால், அது தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, நமக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை. நாம் அவரை தேடுவதற்கு, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு எந்த ஒரு திரைச்சீலைகளும் இல்லை. நமக்கு அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டு விட்டது. அது நமக்கு அது ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தேவனை தேடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் பூமி அதிர்ந்தது, பாறைகள் பிளந்தது. தேவகுமாரனின் மரணத்தால் அதாவது இந்த பூமியே உலுக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. இது இந்த நேரத்தில் சம்பவித்ததாகவும் நாம் கருதலாம். இல்லாவிட்டால் இது நம்முடைய எதிர்கால உயிர்த்தெழுதலை பற்றி கூறுகிறதாயும் நாம் கருதலாம்.
மத்தேயு இதை எழுதியிருக்கிறார். உண்மையாக நடந்த சம்பவம் என்று நாம் கருத வேண்டும். ஆனாலும் இது சிலர் சொல்லுகிறார்கள் இது அதாவது அடுத்த அதாவது வரப்போகிற சம்பவங்களை என்று பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்முடைய சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை அவர் ஒரு நாள் உயிர்ப்பிப்பார் என்ற அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை காட்டுகிறது. அந்த மரணம் பாவம் இவைகளிலிருந்து நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இந்த இந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் அங்கு உயிர்த்தெழுந்தார்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இது ஒரு சாட்சியாகவும் இருக்கலாம். அவர்கள் லாசரஸ் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதே போல் அங்கு சிலர் உயிர்ப்பிக்கப்பட்டு அங்கு அவர்கள் பரிசுத்த நகரத்தில் எருசலேமில் காணப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நாங்கள் பார்க்கலாம். இயேசுதான் மெய்யான மெஸ்ஸியா, அவர் தேவனுடைய குமாரன் என்று இந்த அநேகருக்கு அங்கு அந்த 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 காவலாளர்கள் அவர்கள் அவரை கண்டு விசுவாசிக்கிறார்கள். அவர்களும் ரட்சிப்பை பெறுகிறார்கள். இயேசுடைய மரணம் அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறது. அங்கு அவர்கள் இயேசு விசுவாசிக்கிறார்கள். இவர்தான் மெய்யான குமார் என்பதை அவர்கள் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது அடுத்ததாக அநேக ஸ்திரீகள் அநேக பெண்கள் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே அவர்களும் இயேசுக்கு ஊழியம் செய்யும்படி அவர்கள் அவரோடு வந்திருந்தார்கள். அப்படின்ற அவர்களும் இயேசுனுடைய விசுவாசிகள். பெண்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவரை விசுவாசிக்கிறார்கள். பொதுவான அந்த அந்த 2 பெண்கள், மேரி மக்தலின் என்ற அந்த பெண்ணும் அவளை கடைசி வரை பின்தொடர்கிறாள் என்று பார்க்கிறோம். அதே போல் மரியாள் ஆகிய அவருடைய தாயாகிய மரியாளும் பின்தொடர்கிறார். செபதேயுவின் குமாரனாகிய தாயும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே இந்த அநேக அவருடைய 11 சீஷர்களை விட இந்த பெண்கள் தான் கடைசி நேரத்தில் இயேசுவோடு நிற்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் சாதாரணமான பெண்களாக எண்ணியிருந்தாலும் அவர்கள் தான் அந்த கடைசி தருவாயில் இயேசுவினோடு அவருடைய மரணத்துக்கும் அவருடைய சடலத்துக்கும் அவர்கள் அநேக காரியங்களை செய்கிறார்கள். சிலுவையில் அவர் தொங்கும் மட்டும் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். அதாவது அவருடைய 12 சீடர்களை விட இந்த பெண்கள் மேன்மைப்படுத்தப்படுகிறார்கள். இயேசுடைய மரணத்தில் அவர்களுடைய அந்த பாதை, அவர்களுடைய ஊழியத்தை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இயேசுடைய அடக்கத்துக்கு முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு நபர் யோசப் ஆஃப் அரிமித்தா என்ற அந்த நபர். அவரும் ரகசியமாக அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார். யூத மதம் தலைவர்களுக்கு பயந்து அவர் தன்னை வெளியரங்கமாக ஒரு சீஷராக அவர் சொல்லாமல் ரகசியமான சீஷர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவரும் பிலாத்தியிடம் கேட்டு அந்த இயேசுடைய சடலத்தை அடக்கம் பண்ணுவதற்காக, ஏனென்றால் சிலுவையில் தொங்குகிறவர்களுக்கு சிலர் அப்படியே விட்டு விடுவார்களாம். யூத முறைமையின்படி சிலுவையில் தொங்குகிற சடலங்கள் அப்படியே மரித்து போகும் மட்டும் அதன் பிறகும் அப்படியே தொங்கும். ஆனால் இந்த சீடர் மூலமாக இயேசுக்கு ஒரு அடக்கம், இயேசுடைய சரீரத்துக்கு ஒரு அடக்கம் கொடுக்கப்படுகிறது. அதே போல் அவர் தூய்மையான மெல்லிய துப்பட்டையிலே அவருடைய சரீரத்தை கட்டி அவரை கல்லறைக்குள், அந்த கல்லறையும் என்னென்றால் ஒரு புதிய கல்லறை என்று சொல்லப்படுகிறது. அந்த கல்லறையில் ஒருவரையுமே முதல் அடக்கம் பண்ணவில்லை, அது புதிய கல்லறை. அப்படியாக நாங்கள் பார்க்கலாம். இயேசு அப்படியாக மரியாளின் கற்பத்தில் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டு இந்த கல்லறையும் அது இறுதி கல்லறையும் ஒரு புதுமையாக பார்க்கப்படுகிறது. அவர் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது.
யோசேப்பு என்ற அந்த அரித்மியா என்ற அவரும் சீக்கிரட்டாக அவர் அதாவது ரகசியமாக இருந்த அந்த ஸ்ரீஷன் வந்து இயேசுக்கு உதவி செய்து இயேசுடைய சரீரத்தை அடக்கம் செய்ய அவனும் உதவி செய்கிறான். அதே போல் இந்த பரிசேயர்கள் என்ன அவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழும்புகிறது. அன்று ஒரு நாள் இயேசு சொல்லியிருந்தார், நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லியிருந்த அந்த வார்த்தை அவர்களுக்கு தொனித்து கொண்டே இருந்தது. அவர்களுக்கு இயேசுடைய மரணத்தின் எல்லாம் முடிந்து விட்டது என்று அவர்களுக்கு அவர்களுக்கு அறிவு வந்து விட்டது. அதாவது அவர்கள் நினைத்தார்கள், இவர் சொன்னபடியே ஒரு நாள் உயிர்த்தெழுந்து விடுவார் என்று நினைத்து அந்த பிலாத்தியிடம் கேட்கிறார்கள், இந்த கல்லறையை முத்திரை போட வேண்டும், இந்த கல்லறையை காப்பாற்ற வேண்டும், ஏனென்றால் அந்த 3 நாளுக்குள் அவர் உயிர்த்தெழும்பார் என்று சொன்னதை அவர் நிறைவேற்றி விடுவாரோ என்று அவர்கள் பயந்து அந்த கல்லறைக்கு முத்திரை போடுகிறார்கள், காவல் படுத்துகிறார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாமே தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். முழுமையான இந்த மனிதர்கள் அநேகர் தேவனோடு கடைசியில் நிற்பவர்கள் வந்து அவருடைய சீஷர்கள் அல்ல. எல்லா மக்களும், ஸ்திரீகள், அதே போல் காவலாளர்கள், இவர்கள் எல்லாமே ரட்சிக்கப்படுகிறார்கள், விசுவாசிக்கப்படுகிறார்கள், தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல் அவருடைய சடலம், அவருடைய அந்த இறுதி தருவாயில் அவர்கள்தான் நிற்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பகுதிகளில் நாம் என்னத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்றால், இயேசுடைய மரணமும் அவருடைய அடக்கமும் நமக்கு என்னத்தை சொல்லுகிறது, நாம் என்ன இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் சூழ்ந்து காணப்படும் நேரத்தில் நாம் தேவனுடைய சித்தத்திற்காக நாம் அந்த இருளுக்கூடாக கடந்து போக வேண்டும். நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு இன்றைய நாட்களில் திரைச்சீலை கிழிந்து விட்டது. நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயமாக இருக்கிறது. நாம் இனி தாமதிக்க வேண்டியதில்லை. நமக்கு நிச்சயமாக பாவ மன்னிப்பு உண்டு. அதே போல் இந்த யோசேப் அரிமத்தியாவை போல நாம் தைரியம் கொள்ள வேண்டும். நாம் பயந்து கொண்டு இயேசுவை சேவிக்கக்கூடாது. சில மத தலைவர்களுக்காக, நம்முடைய மதங்களுக்காக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் நாம் சொல்ல மறப்போம். சில நேரம் ஹிந்துவாக இருப்போம், முஸ்லீமாக இருப்போம், ஆனால் ரகசியமான சீஷனாக இருப்போம், ரகசியமாக தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். அப்படியா இருக்காமல் அந்த கடைசி நேரத்தில் யோசேப் அரிமத்தியா எப்படி தைரியம் கொண்டு அந்த அவருடைய சடலத்தை கேட்கிறாரோ அப்படி நாமும் தைரியம் கொள்ள வேண்டும். இயேசுக்காக நாம் அவரை விசுவாசிக்கிறோம் என்றால் நாம் முழுமையாக அவரை பறைசாற்ற வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை நாம் பறைசாற்ற வேண்டும். அதே போல் இந்த இயேசுவனுடைய அந்த இறுதி அழுகை, அதாவது நமக்கும் அந்த தருவாய் வரும், நமக்கும் பாடுகள் வரும், நமக்கும் துன்பம் நேரிடலாம், நமக்கும் வேதனைகள் உண்டாகலாம், நமக்கும் எந்த ஒரு வியாதிகள் மூலமாக நமக்கு சரீரத்தில் வேதனை உண்டு பண்ணும். இப்படியா இருக்கிற நேரங்களில் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் அந்த துன்பத்தின் நடுவிலும் நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் நமக்கு தூரமாக இல்லாமல் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் நித்தமும் உணர வேண்டும். நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள், இருள் சூழ்ந்த நேரங்கள் நமக்கு வரும்போது நமக்கு நிச்சயமாகவே தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார், அவர் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் ரோமன் காவலாளர்கள்
அந்த கல்லறையை காத்தாலும் அவர்கள் அந்த முத்திரை போட்டாலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. அவர் நிச்சயமாக 3ஆம் நாள் அவர் உயிர் தள்ளுகிறார். எந்த மனுஷ வல்லமையினாலோ எந்த பிசாசின் வல்லமையினாலோ நமக்கு வைத்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். நமக்கு பாடுகள் உண்டு, ஆனால் நமக்கு அந்த பாடுகளை சகிக்கவும் அந்த பாடுகளை மேற்கொள்ளவும் நமக்கு இயேசுனுடைய இரத்தம் இருக்கிறது. இயேசுனுடைய மரணம் அதை நமக்கு அறிவிக்கிறது. இன்று நமக்கு அந்த திரைச்சீலை முழுமையாக கிழிக்கப்பட்டு விட்டது. நாம் தயாராக அந்த கிருபாசனத்துக்கு நாங்கள் போக வேண்டும், தைரியமாக போக வேண்டும். அந்த போகும்போது அவர் நம்மை தேற்றுவார், அவர் நம்மை ஆற்றுவார், நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார் என்பது அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறது. நாமும் தைரியமாக செல்ல வேண்டும். கிருபாசனத்துக்கு நித்தமும் நாம் செல்ல வேண்டும். அதென்றால் நாம் தொடர்ச்சியான நாம் ஜெப வாழ்க்கை நாம் தேவனோடு வாழ வேண்டும். நமக்கு பாடுகள் வேதனைகள் வரும்போது, மரணம் வரும்போது நாம் இயேசுவை நம்ப வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒரு நாள் உயிர்த்தெழுதல் உண்டு. எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லா இருள் சூழ்ந்த பாடுகளுக்கூடாக நாம் செல்லும்போது நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. நாம் வறண்ட நிலையில் இருந்தாலும் வனாந்தர வழிகளாய் போய்கொண்டிருந்தாலும் அதற்கு பின்பு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து நாம் இயேசுவினுடைய மரணத்தினால் நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நாம் விசுவாசித்து வாழ வேண்டும். ஆமென்.